இல்ல இல்ல அப்ப யார போன் அங்க உம்மட போனும் மழையா அவன் ஷஹமீது பேர் காட்டுது வந்தாங்களா ஷஹமீனா விடுது கடைசி சார் என்ன படிச்ச ஷஹமினானத்துக்குல நேத்து கிளாஸ் செஞ்சாய் எங்கட போன்ல. அப்படியா ஓ ம் இந்த கடைசி என்ன படிச்சேன் சொல்லுங்க பாப்போம் கடைசியா மத்த மத்து 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 சொல்லுங்க மத்த பத்தி ம் மத்திண்டா நீட்டுதல் அவ ரெண்டு வகைப்படும். ஒன்று அடையாளம், இன்னொன்று எழுத்துக்கள். அடையாளம் ம் அடையாளம் சுக்குன் ஃபத்தஹ மத்து லம்மு மத்து கஸ்ரு மத்து. அவருக்கு ம் அங்கிட்டு இருக்கிறது மத்துடைய அடையாளம். சரி நல்லது எழுத்துக்கள் சரி. நான் கேட்கிறேன் அலிஃப் நான் சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட நல்ல வாவ். நல்லா ஹைரன் இதுல நல்லா விளங்கிக்கொள்ளணும் ஷானி இப்ப நீங்க குருவான ஓத போறீங்க அடையாளங்கள்ல சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ், அலிஃப் முடியா வசனத்துல கடைசியில ம் சுக்குன் சுக்குன் செய்யப்பட்ட அதுக்கு முன்னு கேட்கிற அதுக்கு முன்னு கேட்கிற மத்துடைய அடையாளமா, மத்துடைய அடையாளமோ அல்லது மத்துடைய எழுத்தோ இருந்தால் ரெண்டு அல்லது 3 செகண்ட் நீட்டணும். எங்க பாடமை வச்சு நீங்க அதையும் இல்லாட்டி எங்க பார்த்து வாசிக்கிறீங்க ஆ? ம் நான் யோசிச்சு சொல்றேன் சார். அப்படியா ஓ ஆ எங்கேயோ பார்த்து வாசிக்கிற மாதிரி தான் நீங்க வாசிச்சீங்க கேட்டேன் இருந்தோள் விட்டோனும் என்று சொல்லி எங்கேயோ பார்த்து வாசிக்கிற மாதிரி இருந்துச்சு அதான் கேட்டேன் இல்ல ம் சார். ஹைரன் குர்ஆன ஓதுறதுக்கு அடிப்படையான சில விஷயங்களை நாங்க இன்றைக்கு பார்க்குறோம் போன கிளாஸ்ல பார்த்தோம் அது ஞாபகப்படுத்திட்டு திருப்பி ஒருக்கா அவசரமா ஞாபகப்படுத்திட்டு அடுத்த ஸ்டெப் நான் போகணும் அந்த வகையில குர்ஆன ஓதுறதுக்கு அடிப்படையான விஷயங்கள்ல முதலாவது விஷயம் எங்களுக்கு எழுத்துக்கள் உச்சரிப்பு தேவை நான் படிச்சு கொண்டிருக்கிறேன் தான் அடுத்தது ஓ ராகம் நீங்க ராகம் எடுத்து நீட்டி ராகம் எடுத்து ஓத போறீங்க மூணாவது இன்ஷா அல்லாஹ் ஆ நாங்க கதை படிப்போம் இந்த ராகம் தானே இந்த ராகம் என்று சொன்னா என்னண்டா இப்போ உங்கள்கிட்ட குரலால கத்தாம பெரட்டாம அழகா நீட்ட வேண்டிய இடங்களை நீட்டி ராகம் எடுத்து ஓதுதான் ராகம் என்று சொல்றாரு சரியா ஆ நீட்டி ஓதுறதுதான் ஓ ராகத்துக்கான முதலாவது கான்செப்ட் இப்ப நீட்டுறதுக்கு அதான் ராகத்தை எடுத்துக்கொள்ளணும் நீட்டுறது கூடத்தான் என்ன செய்யணும் நாங்க ராகத்தை அழகா எடுத்துக்கொள்ளணும் ராத்திரி. ராகத்தை விட்டு போட்டு நீட்டையும் படாது நீட்டுறதை விட்டு போட்டு ராகம் எடுக்கையும் மேலாது ரெண்டுமே பெற கஷ்டமானது ராகத்துக்கு கூடத்தான் ஓ நாங்க இந்த நீட்டுதலை யூஸ் பண்ணி கொள்ளணும் பாருங்க ராகம் இல்லாமல் நீட்டுதல் இல்லை நீட்டுதல் இல்லாம ராகம் இல்லைன்னு சொல்லப்பட்டீங்க அப்பதான் உண்மை இப்ப ராகம் தான் முக்கியம் சரி இப்ப ராகத்தை எடுத்து ஓதுறதுனால நாங்க பாக்குறது அந்த நீட்டுதல்ன்றதை பத்தி ராகம் என்கிற வரலாம் நாங்க பேசினேன் நீட்டுதல் இப்படித்தான் நீட்டணும் இப்படித்தான் நீட்டணும் என்றதுக்கான பகுதிகளாகத்தான் நாங்க பேசினோம் நீட்டுதல் என்று சொன்னா நீங்க சொன்னது போல மத்து நான் சொல்லுவோம் அது ரெண்டு வகண்டு சொல்லுவோம் அடையாளங்கள் எழுத்துக்கள் என்று சொல்லுவோம் இதுகள் எல்லாம் மத்துடைய எழுத்துக்கள் அடையாளங்கள் தான் நாங்க சொல்லிக்கிறோம் இந்த மத்துடைய அந்த பொக்ஸ் அடிக்கிறதெல்லாம்
வந்துச்சுன்னா எத்தனை செகண்ட் நீட்டணும்? பாக்ஸ் அடிக்கிறதுல ஏதாவது ஒன்றா எத்தனை நீட்டணும்? 1 செகண்ட். 1 செகண்ட் நீட்டணும். அப்ப இந்த இது வந்துச்சுன்னு சொன்னா, இந்த மதுரை அடையாளம் வந்துச்சுன்னா 3 செகண்ட். 3 செகண்ட் நீட்டணும். இப்ப நஸ்தாயில் உள்ள விஷயம் என்ன? ஏன் பாக்ஸ் அடிச்சிக்கு? என்ன தெரியும்? வசனத்துல கடைசியில சுக்குன் செய்யப்பட்ட சுக்குன் செய்யப்பட்டால் அதுக்கு முன்னுக்கு இருக்கிற மத்துடைய எழுத்தோ அல்லது அடையாளமோ வந்தால் 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி ஓதணும். லேசா சொல்லுங்க. நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பெரிய பாடமாக்கி சொன்னீங்க. இந்த 2 பெருசு உண்ட பாடமாக்கி சொல்லி விளையாது. வசனத்துல அலாம் யோசிச்சு வசனத்துல நிப்பாட்டுற நேரத்துல நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுற என்ற ஒரு முறை இக்குதா? இருக்குது. 3 முறை நிப்பாட்டையிலும் அதுல ஏதாவது ஒன்று எது முறை வசனத்துல இறுதிக்கு நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுற முறை. நீங்க பாடமாக்கிட்டு வந்தா பிள்ளைதானே இப்படி சொல்லல. உங்களோட பாஸ்டர் சொல்லணும். நான் சொல்றேன். இப்ப பாருங்க, நான் பாடமாக்க சொல்றேன். வசனத்துல நாங்க கடைசியாக சுக்கூனை வச்சு நிப்பாட்டுற இடம் ஒன்று இருக்குது. அந்த சுக்கூனை வச்சு நிப்பாட்டுற நேரங்கள்ல அந்த சுக்கூனை வச்சு நிப்பாட்டுற எழுத்துக்கு தானே அந்த சுக்கூனை வச்சு நிப்பாட்டுற எழுத்துக்கு முன்னால வந்திருக்கிறது எது வாய்க்கணும்? ஒன்று மத்தினுடைய அடையாளங்களை ஆயிக்கணும். இந்த மத்தினுடைய அடையாளங்களை ஆயிக்கணும். இந்த பாக்ஸ் அடிச்சதா ஆயிக்கணும். இந்த பாக்ஸ்ல உள்ள ஒன்றா ஆயிக்கணும். அப்படி இல்ல இந்த பாக்ஸ்ல உள்ள ஒன்றா ஆயிக்கணும். அல்லது எழுத்தாய்க்கணும். விலங்கல்ல அல்லது எழுத்தாய்க்கணும். மத்தினுடைய எழுத்தாய்க்கும். சும்மா ஒரு எழுத்தல்ல. ஒன்று மத்தியினுடைய அந்த அடையாளங்கள் ஆயிக்கணும், அல்லது மத்தியினுடைய அந்த அடையாள எழுத்துக்கள் ஆயிக்கணும். இது ரெண்டுல ஏதாவது வந்துச்சு என்று அதுக்கு முன்னால வார எழுத்த என்ன செய்யணும்? 3 நீங்க சொன்னது மாதிரி 2 அல்லது 3 செகண்டுக்கு நீட்டி ஓதணும். நிச்சயம் சிம்பிளான விஷயம். நிச்சயமே சிம்பிள் வேண்டிய விஷயம். அதை எடுத்துக்கொண்டு பிணைஞ்சு கொண்டு அப்படி இப்படி இப்படி அப்படின்னு நாங்க சொல்லி கொண்டிருக்க கூடாது. நார்மலா சொல்லிட்டு பேசிடணும். திருப்பி சொல்லுங்க பாபு, எப்படி சொல்லணும்? நாங்க நிப்பாட்டு சொல்லுங்க ஐயா. நிப்பாட்டண்டா சுக்குனை வச்சு நிப்பாட்டலாம். அல்லது தேவையில்லை. நல்லா கவனமா கேட்டு. நீ இன்னும் பாடமாய் தான் ஓடிக்கிறீங்க. ஒரு பாட்டி கதை வடை சுட்ட கதை தெரியுமா? பாட்டி வடை சுட்ட கதை தெரியுமா? தெரியாதா? என்ன பாட்டி வடை சுட்ட கதை தெரியுமா? ஓ, அது மட்டும் தெரியும். அதே மாதிரி தான் இது ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. வசனத்துல கடைசியில சுக்கூனை வச்சு நிப்பாட்டலாம். அப்படி நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்ட டைம்ல அதுக்கு முன்னால வாரது மத்துடைய எழுத்தாகவோ மத்துடைய அடையாளமாகவோ இருந்தா அந்த மத்துடைய எழுத்துக்கு அல்லது மத்துடைய அடையாளத்துக்கு முன்னால வார எழுத்த 2 அல்லது 3 செகண்டுக்கு நீட்டி ஓதுவோம். விளங்கிச்சுதா? சொல்லுங்க பசங்க, அழகா சொல்லணுமா? வசனத்துல கடைசியில
சுக்குன் வச்சு நிப்பாட்ட இடத்துல மத்துடைய அடையாளமோ மத்துடைய எழுத்தோ வந்தா எங்க வந்தா அந்த பிழையே என்ன பிழை? சுக்குன் வச்சு ஓதுற எழுத்துக்கு முன்னுக்கு மத்துடைய அடையாளமோ மத்துடைய ம், எழுத்தோ வந்தா ம். வந்துச்சுன்னு சொன்னா பார்த்து கொண்டு இருக்கணும். அத அத 2 இல்லாட்டி 3 செகண்ட் நீட்டணும். நீட்டணும். இந்த மாதிரி ஒரு 5 வசனத்தை என்ன செய்ய போறீங்க ஷானி? கொஞ்சம் பெரிய எழுத்துள்ள குர்ஆன் எடுத்து தேட போறீங்க இப்ப. அவதான் மறக்காத ஆ விஷயம். இந்த விஷயத்த இப்ப என்ன சொன்னீங்களே, விளங்கப்படுத்தீங்களே. ஓ விளங்கப்படுத்தின விஷயத்துல ஒரு 5 வசனத்தை தேடி சின்ன சின்ன சூறாக்கள்லாம் தேடணுமா? பெரிய சூறாவுக்கு போகப்படாது. சின்ன சூறா, ஆ அல்ஹம்து சூறா, அஹ் குல் அவுது பிரபின் நாஸ்ல சின்ன சின்ன சூறாக்கள்ல 5 வசனம் தேடி எனக்கு அனுப்பணும். ஒவ்வொரு ஆ வசனமா கோட்ல ஓதி அனுப்பணும். நான் செக் பண்ணி பார்ப்பேன். ஜஹானிக்கு என்ன பேன் பண்ணிக்கிறீங்களா, அப்படியே மனசால பாடமாய் வச்சு கொண்டிருக்கிறீங்களா, அல்லது எல்லாம் விளங்கிக்கான்னு நான் பார்ப்பேன். ஆ கவனமா ஓதி அப்பதான் அடுத்த பாடத்துக்கு போகலாம். ஆ விளங்கிச்சா ஷானி? நாளைக்கு ஓ கிளாஸ் இல்ல. டைம் எடுத்து ஓடாம அங்கங்க ஓடாம இருந்து வேலையை செய்யணுமா? ஆ